ஹாய் ஹலோ நண்பர்களே, என்ன மாதிரி நீங்கள் யூனிஃபார்ம் போடணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நீங்களும் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன் அப்படின்னா எஸ்எஸ்பியில் 827 வேகன்சி வந்து கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் பார்க்குற மாதிரி என்ன ஒரு ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதில் வெட்டினரி, டிரைவர், கார்பெண்டர், வாட்டர் கேரியர், பார்பர், வாஷர்மேன், நர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 11 போஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஏஜ் லிமிட்ல வெட்டினரி, டிரைவர், நர்சிங்க்கு வந்து 18 to 27 இருக்கணும். பாக்கி இருக்கிற எல்லா ட்ரேடுக்குமே வந்து 18 to 23 இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ல எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும். இதுல ஹைட் நர்சிங் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். டிரைவர், வெட்டினரிக்கு 170 சென்டிமீட்டர் இருக்கும். பாக்கி இருக்கிற எல்லா ட்ரேடுக்குமே 167.5 சென்டிமீட்டர் இருக்கணும். பசங்களுக்கு ரன்னிங் வந்து 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துல ஓடணும். பெண்களுக்கு 2.4 கிலோமீட்டர் 18 நிமிஷத்துல ஓடணும். குவாலிஃபிகேஷன்ல வெட்டினரிக்கு வந்து 10th படிச்சிருக்கணும். வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கான 1 year எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். டிரைவருக்கு வந்து 10th + உங்ககிட்ட ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். நர்சிங் வந்து நீங்கள் 10th படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அதுவும் எஸ்டி ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் ஆர்கனைசேஷன் இல்லை ரெட் கிராஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியாலாம் நீங்கள் வாங்கியிருக்கணும். பாக்கி இருக்கிற எல்லா ட்ரேடுக்குமே வந்து நீங்கள் 10th படிச்சிருக்கணும், இல்லை ஐடிஐ படிச்சிருக்கணும், 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்லை 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், எல்லாத்துலையும் குவாலிஃபையாக இருக்கணும். இன்னும் ஏதாவது டீட்டெயில் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வரேன்.